பொழுது, ஆவியான ஊற்றப்பட்ட பொழுது, இந்த இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ததற்கு நாங்கள் சாட்சியம் என்ற தைரியத்தோடு அஞ்சானஞ்சனாக எழுதி பேசினார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அஞ்சானஞ்சனாக பேசிய பொழுது மண்டியிட்ட அவர்களுக்கு அப்போஸ்தலருக்கு முன்பாக மண்டியிட்ட மந்திரவாதிகள் ஏராளம். ஹல்லேலூயா. அந்த மந்திரவாதி புத்தகங்களை தூக்கி எறிஞ்சாங்க. ஏன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க அந்த மந்திர புத்தகங்களை எரித்து சாம்பலாக்குறதுக்கு காரணம் என்ன? அபிஷேகம். அபிஷேகம் ஊற்றப்பட்ட பொழுது பாத்தீங்கன்னா அவருடைய நிழல்களில் அபிஷேகம், உருமால்களில் அபிஷேகம். இந்த அபிஷேகம் அவர்களுக்கு கிடைத்தது காரணம் அந்நிய பாஷை அடையாளம். அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆவியான ஊற்றப்பட்டார். அப்பொழுது அவர்கள் எப்படியாக மாறினார்கள்? சீரும் புலியாக, பாயும் புலிகளாக மாறினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்நிய பாஷை அவன் வந்து அந்த அடையாளங்களை காண்பிப்பதற்கு முன்பாக தனி அறையில, அந்தரங்க அறையில பல மணி நேரங்கள் அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள். ஹல்லேலூயா. அதில் ஒரு வாழ்க்கையில வெற்றி பெற வேணுமா? நீங்க அந்நிய பாஷை பல மணி நேரம் நீங்க பேசுவீங்க. ஹல்லேலூயா. பல மணி நேரம் பேசுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? அற்புதங்களை, அதிசயங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால மிக முக்கியம். நீங்க என்னாக்க ஆண்டவர் அந்நிய பாஷை திடீர்னு வந்ததில்லை. ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தோம். ஆண்டவர் ஆதியிலே ஆதாம் ஏவாளுக்கு பாஷை சொல்லிக் கொடுத்தவர் யாரு? கர்த்தரை சொல்லிக் கொடுத்தார். அவங்களுக்கு வேற அப்பா அம்மா யாரும் கிடையாது, ஸ்கூல் டீச்சர் கிடையாது, எல்கேஜி யூகேஜி டீச்சர் யாரும் கிடையாது. அவங்களோடு கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே அவர் சம்பாஷித்தார், உலாவினார், பேசினார் என்றால் வார்த்தை சொல்லிக் கொடுத்தது யாரு? தேவனே அவர்களுக்கு டீச்சராக இருந்தார். அப்புறமா ஏசாயா சொன்னாரு. ஏசாயா வந்து என்ன சொன்னாரு? ஏன்னா வந்து இந்த ஜனத்தோட எப்படி என்ன பேசுவேன் என்று இந்த ஏசாயா வந்து ஏசாயா 28வது அதிகாரத்துல வசனம் 11 முதல் 13 வரை அந்நிய பாஷை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் ஜனத்தோட பேசுவார். இதே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதல் இல்லையா? அந்நிய பாஷை பேச இளைப்பாறுதல் உண்டாகும். ஏசாயா தீர்க்கதரிசனமாக 700 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து முன்பாக சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல வந்து யோவேல் சொல்லியிருக்கிறார். யோவேல் 2வது அதிகாரத்தை பார்த்தா என்ன சொல்லியிருக்கிறார்? மாம்சமான யாவர் பேரும் ஊற்றுவேன். புரியுங்களா? ஏசாயா யோவேல் 2:28 முதல் 30 பார்க்கிறாரு. பார்க்கும்போது அவர் தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு மார்க் 16:17-18 ஏன்னா வந்து விசுவாசிகள் நடக்கிற அடையாளமான என் நாமத்தினாலே விசுவாசிகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். பாருங்க, ஊழியர்கள் பிசப்பும் பாஷைகள் தான் நவமான பாஷைகள் இல்லை. விசுவாசிகள் எல்லாரும் விசுவாசிகள் எல்லாரும் பிசாசுகளை துரத்துறாங்க. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை இயேசுவே நமக்கு கொடுத்தார். நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அந்நிய பாஷை என்பது உலகல இல்ல, ஏதோ பாஸ்டர் ஏதோ சொல்லிட்டு இருக்காருன்னு வேற புதுசா வந்தவங்க நினைச்சிட வேண்டாம். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை ஆண்டவரே முன்குறித்து இருக்கிறார். இவனை வந்து ஏசாயா சொல்லி இருக்கிறார், யோவேல் சொல்லி இருக்கிறார். நம்ம ஆண்டவரே நீங்க நவமான பாஷைகளை பேசுவீர்கள் ஹல்லேலூயா என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சந்தேகங்களா வந்து என்னென்ன சந்தேகங்கள் இருக்குதுன்னு பார்க்கிறோம். அப்புறம் வந்து இது பேசுவதனாலே நமக்கு என்னென்ன பிரயோஜனங்கள், எப்படி இதை பெற்றுக்கொள்வது என்பதை குறித்தெல்லாம் மதித்து பெற பார்க்கிறோம். அதில் வந்து கேம்ஸ் எல்லாம் கிடையாது, நிறைய காரியங்களை குறித்து பார்த்து எல்லாரும் அபிஷேகத்தில் நிரப்புவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால அந்நிய பாஷை மிக அவசியம். மனசுல போராட்டம் இருக்குதா, குழப்பம் இருக்குதா, அந்நிய பாஷை பேசுவது தெய்வீக சமாதானங்களை நிரப்பும். ஆண்டவர் உங்களை நிரப்புவார். தெய்வீக சமாதானத்தினால, தெய்வீக பிரசன்னத்தினால உங்களை ஆண்டவர் நிரப்புவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதனை. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் புதிய எண்ணெயால் அபிஷேகம் கொண்டேன். ஹல்லேலூயா. அபிஷேகம் ஒரு புதிய வல்லமை தருகிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றாலும் நிரப்புகிறார். பணம் இல்லையா, ஐஸ்வரனா மாற்றுகிறார். ஹல்லேலூயா. சமாதானம் இல்லையா, சமாதானத்தில் ஆண்டவர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் ஆண்டவரை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளல என்று சொல்லிக்கிட்ட போது எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களை புதிய அபிஷேகத்தினாலே உங்க பாத்திரத்தை ஆண்டவர் புதிய எண்ணெயால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா, வல்லமையால் நிரப்புங்க கேட்கின்ற பொழுது ஹல்லேலூயா கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜாக்கள் ஆசாரியர் ராஜரீக அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருவரும் ராஜரீக அபிஷேகம், ஆசாரியர் மேல் அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆசாரியனை ஆரோக்கியம் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் என்ன செய்தது? தாடியில வடிந்து அவன் அங்கிகளின் மேல் இறங்கி அப்படியே என்ன செய்தது? அப்படி இறங்கி வந்தது என்று பாருங்கள். ஏன் தாடியின் மேல் இறங்கியது? அவன் பேசக்கூடிய வார்த்தைகள் அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளாக, அவன் கண்கள் அபிஷேகம் நிறைந்த கண்களாக,
அவன் கைகள் அபிஷேகம் இருந்த கைகளாக, உன் கால்கள் அபிஷேகம் இருந்த கால்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அபிஷேகத்தை மேலே இறங்கி வருகிறோம். அல்லையா, ஆண்டவரத்தை கேளுங்க. ஆண்டவரே, கண்கள் ஒரு அபிஷேகம் இருந்த கண்களாக இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, என்னுடைய காதுகள் அபிஷேகம் நிறைந்தா இருக்கட்டும். நல்ல வார்த்தைகளை நான் கேட்கட்டும் ஐயா. ஆண்டவரே, கைகளை அபிஷேகம் நிறைந்த கைகளாக, என் வாயை அபிஷேகம் நிறைந்த வாயாக மாற்றுங்க. ஆண்டவர், இதுவரை நான் கெட்ட வார்த்தை பேசி இருக்கலாம், சினிமா பாட்டை பாடி இருக்கலாம், ஆனா இந்த வாயிலிருந்து ஆண்டவரே அந்நிய பாஷை வர வேண்டும் என்றால் இந்த கெட்ட வார்த்தையை கழுவ மாட்டவரே. இனிமேல் நான் பேச மாட்டேன். நாவுதான் மரணத்துக்கு சொல்லுகிறது, ஜீவனுக்கும் அதான் வாசலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாவை நீங்க சரிபடுத்திட்டீங்கன்னா ஆவியானவர் நாவை எடுத்து பயன்படுத்துவார், அந்நிய பாஷையை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, மேல் இந்த அபிஷேகம் மேல் இறங்கி வரட்டும் ஐயா. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உண்மையாக அபிஷேகம் இருந்ததுனாலே எவ்வளவு வல்லமையாக எழுதி நீங்க பிரகாசித்தீங்க ஆண்டவரே. உங்களுடைய வேறு அபிஷேகம் இருந்ததுனாலே சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார் என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே, இப்பொழுது அப்பா எலியாவின் ஆவியோடு கூட, எலியாவின் பலத்தோடு கூட உங்களுடைய வருகைக்கு முன்பாக ஓடணும் ஐயா. ஆண்டவரே, துதிக்கிறோம். ஒரு வல்லமையில் ஆவி மேல் இறங்கட்டும், என்னை அக்கினி சுவராக மாற்றுங்க. ஆண்டவரே, சோதரிக்கிறோம். ஆண்டவரே, வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்கு கர்த்தரே தெய்வம் என்று அறிவிப்பதற்கு கடனாளியாக வைத்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய கடந்த கால ஆண்டவரே வாழ்க்கை எனக்கு திருப்தியா இல்லை. கடந்த கால வாழ்க்கை எனக்கு திருப்தியா இல்லை. நீ விரும்புகிற பிரகாரம் நான் பிரகாசிக்கவில்லை. ஆண்டவரே, என் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க. எலியாவின் இருந்த அபிஷேகம் இப்பொழுது எங்களுக்கு தாருமையா. ஓமை துதிக்கிறோம். அன்றைக்கு மோசேயின் இருந்த அபிஷேகம் 70 மேல ஆண்டவரே கடத்தி விடப்பட்டது போல இப்பொழுது எங்க மேல பரம தரப்பட அபிஷேகம் இறங்கி வருவதாக. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், இவைகளை பார்த்து பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொன்னீங்களே. இப்பொழுது ஆண்டவரே, உங்களுடைய நாம மகிமைக்காக நாங்கள் ஊக்கமாய் உழைக்கும்படியா, ஊக்கமாய் எழுப்பி பிரகாசிக்கும்படியா விசேஷ அபிஷேகத்தை ஊற்றுங்க. விசேஷ அபிஷேக வல்லமையை ஊற்றுங்கப்பா. எங்கள் அனுதின வாழ்க்கையில, எங்கள் குடும்ப வாழ்க்கையில, ஆண்டவரே வேற இடத்துல ஒவ்வொரு நாளாண்டவரே அபிஷேகம் கரை உணர்ந்து ஓடட்டும் ஐயா. எங்கள் வறட்சியான வாழ்க்கை மாறி உயிர் மீட்சி அடையட்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் மீட்சி அடையட்டும் ஐயா. ஓமை சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓமை சோதரிக்கிறோம். அபிஷேகம் அநேகருக்கு ஏற்று சுரக்காக இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஆண்டவரே நீர் அபிஷேகத்திற்காக தாழ்த்தோடு இருக்கிறார். இந்த மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க, வல்லமை ஊற்றுங்க. ஓ ரிபா பாபா பாபா. ஆண்டவரே, நீர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, கேட்கிற தாகமுள்ள